வணக்கம். முனைவர் பு. எழிலரசி, துணை முதல்வர் மற்றும் தமிழ்துறை பேராசிரியர், சென்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தன்னாட்சி, ஓசூர். நாம் இப்போ பார்க்க போகிற பாடம் வானியல். 6வது அறிவு எட்டி பார்க்கும் தருணத்திலிருந்தே மனிதன் வானத்தை பற்றி சிந்திக்கத் தொடங்கினான் என்றே கூறலாம். இரவு, பகல், மழை, புயல், குளிர், வெயில் போன்றவை தொடக்கத்தில் பெரிய புதிராய் இருந்திருக்கும். ஞாயிறு திங்களின் எழுச்சியும் மறைவும், விண்மீன்களின் கண் சிமிட்டல்களும், வால்மீன் வீழ்வும், எரிகற்களின் பொழிவும், கோலம்பம் எனப்படும் பருதி மதி மரப்புகளும் இன்னும் பிற நிகழ்வுகளும் தொடக்கத்தில் பெரும் வியப்பினையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியதன் விளைவு மனிதனை வானத்தை பற்றி புரிந்து கொள்ள தூண்டியிருக்கலாம். தொல்காப்பியத்தில் வானியல். தொல்காப்பியர் கால தமிழர்கள் நல்ல நாள், தீய நாள், நல்ல நேரம், தீய நேரம் போன்றவற்றில் நம்பிக்கை உடையவர்களாய் இருந்தனர். அக்காலத்தில் காலம், நேரம் முதலியவற்றை வானவியலை வைத்து கணித்துச் சொல்வதற்கு கணியர்கள் இருந்தனர் என்பதை நாளும் புல்லும் பிறவற்று நிமித்தமும் அச்சமும் உவகையும் எச்சமின்றி காலம் கண்ணிய ஓம்படை உளப்பட என்னும் நூற்பா காட்டுகின்றது. நல்ல நோக்கத்தை கணியர் கணித்தனர் என்பதை தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் வழி தொல்காப்பியர் விளக்குகின்றார். சங்ககால வானியல். புறநானூற்றில் சோழன் நலங்கிள்ளியை உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் என்னும் பெரும் புலவர் பாடிய பொழுது, ஞாயிறு என்னும் சூரியனின் பயணம், அது சூழ்ந்த மண்டிலம், அதாவது பிற கோள்கள், காற்றின் திசை, காற்றே இல்லாத ஆகாயம் என இவற்றை எல்லாம் நேரில் சென்று அளந்தது போல் கணித்துச் சொல்வோர் அண்டை நாடுகளில் இருக்கத்தான் செய்கின்றனர். ஆனால் அவர்களாலேயே கணிக்க முடியாத அளவுக்கு வல்லமை உள்ளது என்று கூறும் செய்யுளில், செஞ்ஞாயிற்று செலவும், அஞ்ஞாயிற்று பறிப்பும், பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும், வழி திரிதரு திசையும், வரிது நிலையிய காயமும் என்றிவை சென்றளந்து அறிந்தாற்பொல என்றும். புறப்பாடல் 30 என சூரியனையும் அதன் சுற்றுவட்டத்தையும் விளக்கி கூறியுள்ளார். மழை பற்றிய அறிவியல். துல்லியமாக கண்டுணரும் அறிவியல் சாதனங்களை கொண்டு அளவிடும் கருவிகள் ஏராளமாக வளர்ந்துள்ள இக்காலகட்டத்தில் மழை வருமா வராதா என்பதற்கு பதில் கூறும் வானியல் நிபுணர், அநேக இடங்களில் மழை வரும், வராமலும் போகும் என்ற சந்தேக பதிலைத்தான் கூறுகின்றனர். ஆனால் புறநானூற்றில் ஞாயிறு சுமந்த கோடுதிரள் கொன்மூமாக விசும்பன் நின்றாங்கு என்று வெள்ளைக்குடி நாகனார் அப்பொழுதே குறிப்பிட்டிருக்கின்றார். இதில் மழை போன்று திரண்ட மேகங்கள் வானத்தின் நடுவில் நின்றால் மழை வரும் என்ற கருத்தை வலியுறுத்தியும் இருக்கின்றார். மேலும் மழை வரப்போவதை எறும்புகள் இடம் மாறுவதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் என்று குலமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் கூறியிருக்கின்றார். காப்பியங்களில் வானியல். சிலம்பு, மணிமேகலை, சிந்தாமணி ஆகியவற்றில் மிக குறைவாகவே வானியல் குறிப்புகள் உள்ளன. ஆடித்திங்கள் பேரிருட்பக்கத்து அழல் சேர்க்கு அட்டமின் ஞான்று வெள்ளி வாரத்து உள்ளெறியுண்ண உரைசால் மதுரையொடு அரைசு கேடுரமினும் உரையும் உண்டே நிறைத்தொடியோயே என்று சிலப்பதிகாரத்தை ஆய்வு செய்த எல்.டி. சாமிக்கண்ணு பிள்ளை பொது ஆண்டு 756 மதுரை எரிந்திருக்க வேண்டும் என்று கணித்துரைக்கின்றார். பக்தி நூல்களில் வானியல். திருவாசகத்தில் ஓர் அழகிய வானியல் குறிப்பு உள்ளது. அண்ட பகுதியில் எடுத்துரைக்கும் அப்பகுதி வியப்புக்குரிய செய்திகளை தருகின்றது. வீட்டுக்குள் வெயில் ஒளிக்கற்றையாக பாய்வதை பார்த்திருப்போம். அதை கூர்ந்து கவனித்தால் நுண்ணிய தூசுகள் மிதப்பதை பார்க்கலாம். அந்த துகள்கள் மிதப்பதைப் போலவே இந்த பேரண்டத்தில் பால்வீதிகளும் கோள்களும் மிதந்து இருக்கின்றன என்பதை, அண்ட பகுதியில் உண்டை பிறக்க அளப்பரும் தன்மை வளம் பெறும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன இழ்நுழை கதிரின் அணுப்புறைய சிறிய ஆக பெரியோன் தெரியின் என்ற அடிகளின் மூலம் மாணிக்க வாசகர் பதிவு செய்துள்ளார்.
அறிவியல் துறைகளில் தொன்மையானதும் இன்றும் புதுமையுடையதும் என்றும் வியப்பினை உள்ளடக்கியதும் வானியல் ஆகும். இன்று பல தொலைநோக்கிகளையும் ஒளியியல் தொலைநோக்கிகளையும் கொண்டு ஆய்வதோடன்றி விண்வெளியில் ஆராய்ச்சி நிலையங்கள் அமைத்து காற்றிலேறி விண்ணை அறியும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளோம். ஆனால் இவற்றை நம் தமிழ் சான்றோர்கள் எவ்வித கருவிகளின் துணையுமின்றி தம் ஆற்றல்மிகு அறிவு கண்ணாலேயே தொடர்ந்து ஆராய்ந்து வந்திருந்தனர் என்பதை இக்கருத்துக்களின் வழியே அறிந்து கொள்ள முடிகிறது. நன்றி.